அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து 25 கிராம் பட்ரு, 100 கிராம் சாக்லேட் டார்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து நான் டபுள் பாயில் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சர்க்கரை எவ்வளோ எடுக்க போகிறேன்? 1/4 கிலோ அளவுக்குன்னா 40 கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை, 40 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். சப்போஸ் வெள்ளை சர்க்கரை இருக்குன்னா நீங்கள் வெள்ளை சர்க்கரையே 80 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு செய்கிறீங்கன்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க சர்க்கரையோட அளவு. நான் வந்து சர்க்கரையை அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்து பீட்ரு கிடையாது. நம்ம வந்து ஏற்கனவே டபுள் பாயில் மெத்தட் பண்ணோம் இல்லையா, அந்த சாக்லேட்டை போட்டுட்டு இந்த சர்க்கரையை அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்கில். இது என்னதுன்னா 20 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ராகி மாவு வந்து 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மைதா மாவு இருக்குன்னா அது ஒரு 20 கிராம் எடுத்துக்கோங்க. 20 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடரும் 20 கிராம் அளவுக்கு ராகி பவுடரும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா விஸ்கில் அடித்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு இதில் மெஷர்மெண்ட்டில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்க்கு ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட கிராம் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்கிட்ட கொஞ்சம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ராகியில் கண்டிப்பாக பண்ணும்போது இந்த அளவுக்கு ஃபஜ்ஜியாக வருமானு நீங்களே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பேன் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் ஒன்றும் இல்லை, நெய் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் கொஞ்சம் மாவு வந்து தூவி விட்டு தட்டி கீழே போட்டுடணும். இப்போ வந்து நம்ம ராகி கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை நல்லா போட்டு தட்டி விட்டுக்கிறேன். இதுக்கு இடையில் நம்ம வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரி செல்சியஸ் அப்பர் பாட்டமில் வந்து 180 டிகிரி செல்சியஸ் 30 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் வச்சுட்டேன். இதோ நம்ம ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிரிங்கிள் டாப்பு ஃபஜ்ஜியாக சூப்பராக வந்திருக்கு. இது ராகியில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பலூன் மாதிரி வந்தது, நான் அதை உடச்சி விட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருந்தது. இது ராகியில் செஞ்ச மாதிரியே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. சுட சுட உங்களுக்காக நான் சுட சுட எடுக்கும்போது டக்குன்னு கட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நீங்கள் செஞ்சாலுமே ஒரு 1/2 மணி நேரம் ஆற விடுங்க. அப்போ தான் அது கட் ஆகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்காக ஸ்லோ மோஷனில் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த ராகி தேவைனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பெங்களூரில் இருக்கேன். உங்களுக்கு பெங்களூர், மைசூர் இந்த பக்கத்தில் அவைலபிள். நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா கொரியர் பண்ணி விட்றேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ராகி.